இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேக்கட் பைக் FZ. இதோட தேர்ட் வெர்ஷனோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு RevNitro. FZ வெர்ஷன் 3யோட டிசைன் FZ25 பேஸ் பண்ணியிருக்கு. V2 விட இதோட டேங்க் மஸ்குலராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷார்ப் டிசைனை ஃபுல்லாக கர்வி டிசைனாக மாற்றிருக்காங்க. V3யோட லுக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இதோட டெயில் லேம்ப் டிசைனும் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. நாங்கள் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் ஸ்கீமை ரொம்பவே அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறோம். இந்த பைக் FZ, FZSன்னு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. FZS வேரியண்ட்டில் சைட் பேனல்ஸ் க்ரோம் ஃபினிஷும் பெல்லி பேனும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக கொடுக்குறாங்க. V2வை கம்பேர் பண்ணும்போது V3 ஒரு பிகர் பைக்காக தெரியுது. ஓவராலாக FZ ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் உள்ள ஸ்ட்ரீட் ஃபைட்டர். Yamaha FZ16ல் ஒரு நெகட்டிவ் LCD கன்சோல் கொடுத்துருக்காங்க. V2வோட எல்லோ பேக்லைட் கன்சோலை விட இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. பட் இந்த கன்சோலோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பேசிக்காக இருக்குது. இந்த கன்சோல் கொஞ்சம் பெருசாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீ செட்டோட பொசிஷன் இப்போ டேங்க் பக்கத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. V3ல் V2வோட சேம் 149cc இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பைக் லோவர் பிஎம்மில் பிரிஸ்காக இருக்குது. மிட்ரேஞ்ச் பவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால பைக் ஈஸியாக புல் பண்ணுது. இந்த பைக்கோட லோ வெயிட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. V3யோட ECUக்கு மைனர் டியூனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பைக்கோட ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ஆக்சலரேஷனையும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் வெர்ஷன் 3 இந்த செக்மெண்ட்டோட ஆவரேஜ் பர்ஃபார்மர் தான். Yamaha இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸை அப்கிரேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பைக்கோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபியூலிங்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போது கூட பைக் லேக் ஆகலை. FZயோட லைட் வெயிட் அண்ட் வைட் ஹேண்டில் பார்ஸ்னால டிராஃபிக்கில் ஈஸியாக ஓட்ட முடியுது. பைக்கோட ஸ்மால் டைமென்ஷன்ஸ்னால டிராஃபிக்கில் ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் கூட கிளச் செம்ம லைட்டாக இருக்கிறதுனால பைக்கை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. டிராஃபிக்கில் பைக்கோட ஸ்மூத்னஸ் செம்ம ஷைன் ஆகுது. சில சமயத்தில் இன்ஜின் ஆனில் இருக்கா இல்லையான்னு கூட தெரில, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இதோட லோ சீட் ஹைட் அண்ட் கம்ஃபர்டபுள் எர்கனாமிக்ஸ்னால FZ சிட்டி கம்யூட்ஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸ். FZயில் டென்ஸ் டிராஃபிக்கில் கூட ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. 7000 RPM வரைக்கும் பைக்கில் நாங்கள் வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ணவே இல்லை. பட் டாப் எண்டில் ஸ்லைட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. FZயோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக Yamaha ப்ளூ கவர் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஜின் கம்பஷனை எஃபிஷியண்ட்டாக மாற்றிருக்காங்க. பவர் லாஸையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால FZ இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட் மைலேஜை ரிட்டர்ன் வந்து இந்த பைக் ஈஸியாக 45 to 50 km/L மைலேஜ் தருது. FZ 80 to 90 km/h ஈஸியாக ரீச் பண்ணுது. 90 km/h பைக் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணுது. 90க்கு மேலே இன்ஜினில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தெரியுது. 100க்கு மேலே இன்ஜின் ஸ்ட்ரகிள் ஆகுது. 6th கியர் இருந்துருந்துச்சுன்னா FZ ஹை ஸ்பீட்ஸில் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். விண்ட் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால ஹை ஸ்பீட்ஸில் விண்ட் பிளாஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்ரேட் எர்கனாமிக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்னால FZயை நல்லா டூரிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் FZயோட இன்ஜின் ஹை ஸ்பீட் டூரிங்க்கு சூட் ஆகலை. இந்த பைக்கோட ஃபேட் ஃபோக்ஸ், சாசி, டயர்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக கார்னரிங் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த பைக் கம்போஸ்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் MT KTM அளவுக்கு பைக் ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆகலை. பட் FZ கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்டேபிளாகவும் ஹேண்டில் பண்ணுது. இந்த பைக்கோட ஒயிட் டயர்ஸ் நல்லா கிரிப் தருது. பட் வெட் கிரிப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். FZயோட சீட்ஸ் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் வைடாகவும் நல்ல குஷன்டாகவும் இருக்குது. ரியர் சீட்டும் நல்லா குஷனிங் பண்ணியிருக்காங்க. கிராப் ரெயில் பில்லியனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. FZ16 இந்த செக்மெண்ட்டோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பைக். இதோட ஹெட்லைட் நல்லா பிரைட்டாக இருக்குது. பட் லைட் இன்னும் கொஞ்சம் வைடாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பார்க்கிங் லைட்டும் LEDயில் கொடுத்துருந்தாங்கன்னா ஹெட்லைட் பார்க்க கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருந்திருக்கும். FZ16ல் FZ25யோட சேம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டியூவல் டிஸ்க் செட்டப் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் பிரேக் ஃபீல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். Yamaha இந்த பைக்கில் ஒரு சிங்கிள் சேனல் ABS சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பைக்கோட சஸ்பென்ஷன் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேட் ரோட்ஸில் கூட பைக் நல்லா செட்டில்டாக இருக்குது. கார்னரிங்கில் கூட சஸ்பென்ஷன் நல்லா சாலிடாக இருக்குது.
இந்த சஸ்பென்ஷன் செட்டப் இந்த பைக்குக்கு நல்லா சூட் ஆகுது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜியோட லோ அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் டாப் அண்ட் பவர்ஃபுல்லாக இல்லை. அட் 1.15 lakhs ஆன் ரோட் இந்த பைக் கிக்ஸர், அப்பாச்சி 160, NS200ஓட கம்பீட் பண்ணுது. இந்த செக்மெண்ட்டோட மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது எஃப்ஜி ஒரு ரிஃபைன்ட் அண்ட் ரிலையபிள் ஆப்ஷனாக இருக்குது. நீங்கள் ஒரு 150cc மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட் எதிர்பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தால் Yamaha FZ வெர்ஷன் 3 ஒரு நல்ல சாய்ஸ்.